இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் வாங்குங்க. லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ். சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு. Taste Daily. Taste the Daily. முதல்ல இந்த நிகழ்ச்சி இப்படி நடக்க போகுது அப்படின்னு வெளியில ஒரு பத்திரிக்கை வெளியில விடுதுனாலே இந்த நிகழ்ச்சியை கொலாப்ஸ் பண்ண போகுது. அறிக்கையில ஒன்று சொல்றாரு, பேட்டியில ஒன்று கொடுக்குறாரு. திருமாவளவனுடைய ஆசை அம்பலப்படுத்துறதுனால இப்படி ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டாரு. திருமாவளவன் இந்த இடத்துல விஜயை என்னவா பாக்குறாருன்னு எனக்கு புரியல. விஜய் தான் மறைமுகமா சாடுறாரோ. நாங்கள் விஜயை விமர்சிக்கவில்லை. இல்ல விஜய்கிட்ட புக் வாங்கினா திருமாவளவன் ஏதாவது பிரச்சனையா என்ன? விஜய் யார்? விஜய் யாரு? சங்கியா? எங்க ஆசை நிறைவேறுதா நிறைவேறவில்லையா என்பதை விட மக்களுடைய ஆசை நிறைவேறது. மக்கள் திருமாவளவன் விஜயோட கூட்டணி போகணும்னு ஆசைப்படுறாங்க. திருமாவளவன் ஏத்துப்பாரா? ஆளுநர் டீ காபி சாப்பிட்டாங்களா? அப்ப பங்கேற்று இருக்க வேண்டியதானே சார்? எங்க அசிங்கப்படுத்துறாங்க. திமுக செஞ்சா ஒன்னும் பிரச்சனை இல்லையா அவங்களுக்கு, ஒண்ணும்டா அப்படின்றாங்க. நாங்க மட்டும் போயிட்டு உடைக்க போறாரா கூட்டணியை, பிரச்சனை வளர்க்க போறாரா, அதுரா இதுரான்றாங்க. தளபதின்றாங்க, இளைய தளபதின்றாங்க. இவங்க எந்த வாருக்கு போய் எந்த போருக்கு போய் எங்க யுத்தம் பண்ணான்னு தெரியல. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு ஒரு பரபரப்பான நாள். காலையில் நம்ம அந்த அறிக்கையை பார்த்துருப்போம். திருமாவளவன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 பக்க அறிக்கை. அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தனியார் நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு திருமாவளவன் அழைக்கப்படுகிறார். அந்த நிகழ்ச்சியில் தவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்களும் பங்கேற்பதாக திட்டமிடப்பட்டிருந்தது. கடைசி நேரத்தில் திருமாவளவனால் பங்கேற்க முடியல அப்படின்னு ஒரு அறிவிப்பு. அதற்கு பதிலாக வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஒரு தலைவர், அதாவது ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பங்கேற்கிறாரு. திருமாவளவன் பங்கேற்காத குறித்து பல்வேறு கேள்விகள், அதே மாதிரி பல்வேறு அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் தெரிவிக்கப்பட்டிருந்த சூழலில் இன்றைக்கி ஒரு அறிவிப்பு. இன்னும் நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் அந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றுருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. அதுக்கு முதல்ல நன்றி. அதாவது யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம், பகையின் சூதுமறிந்தே தகர்த்தோம் அப்படிங்கிற ஒரு வரியோட அந்த அறிக்கை தொடருது. திருமாவளவன் இந்த அறிக்கையை கொடுப்பதற்கான ஒரு நோக்கம் என்ன காரணம்? இன்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள். அதே நேரத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள். இந்த நாளில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் கருத்துக்கு வருகிறேன். அம்பேத்கர் ஒரு கருத்து சொல்வார், பல கருத்து சொல்லியிருக்காரு. அது ரொம்ப எனக்கு பிடிச்சது. காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போகின்ற களிமண் அல்ல நான், அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசைவெளி போக்கே தீர்மானிக்கின்ற கடும் பாறை அப்படின்னு பிரகடனப்படுத்தி வாழ்ந்து காட்டி இன்னைக்கு ஒரு வழியை காட்டியிருக்கிறார். அப்போ அவருடைய நினைவு நாளில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நிறுவனம் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் எல்லாருக்குமானவர் என்ற தலைப்பில் நாங்கள் அதற்கு வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். எங்கள் தலைவர் பாராட்டி இருக்கிறார், வாழ்த்து இருக்கிறார். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லை. ஊடகங்கள் எந்த மனநிலையில் இருக்காரு திருமாவளவன்? இப்ப என்ன மனநிலையில் இருக்காரு? அறிக்கையில ஒண்ணு சொல்றாரு, பேட்டியில ஒண்ணு கொடுக்குறாரு. பேட்டியில ஒண்ணு வாழ்த்துக்கிறேங்கிறாரு, அறிக்கையில ஒண்ணு இருக்கு. அப்போ திருமாவளவன் என்ன மனநிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறதா இப்ப மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அதாவது ரொம்ப நல்ல மனநிலை இருக்கிறாரு. அதுதான் அந்த கவிதை, இந்த கருத்தை சொன்னேன். புரட்சி அம்பேத்கர் சொன்ன கருத்தை நான் ஏன் சொன்னேன் இந்த இடத்துல, நீ கேட்டதுமே. அதாவது நாங்கள் எங்கே வேணுமாலும் போவோம், யாரோடு வேணுமாலும் பழகுவோம், ஆனால் நாங்களாகத்தான் இருப்போம். எங்களுக்கான எந்த சிக்கலும் இல்லை. அந்த வகையில் தான் நாங்கள் விகடனுடைய அந்த விழாவிற்கு கலந்து கொள்வதாக நாங்கள் அறிவித்திருந்தோம். ஆனால் என்ன ஆகி போச்சு, ஒரு குறிப்பிட்ட பத்திரிகை என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த காலகட்டத்தில் அந்த பதிவை போடும் பொழுதே நான் இதே இடத்துல உங்கள்கிட்டே பேட்டி கொடுத்துட்டு நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி இந்த பத்திரிகை இந்த கருத்தை வெளியில் விட்டது காரணம் என்ன? ஒன்று இந்த கருத்தை எங்கள் தலைவர் சொல்லணும், இல்லை விஜய் சொல்லணும், இல்லை இந்த நிகழ்ச்சி நடத்துகிற விகடன் சொல்லணும். இவங்க யாருமே சொல்லாமல் முதல்ல இந்த நிகழ்ச்சி இப்படி நடக்க போகுது அப்படின்னு வெளியில் ஒரு பத்திரிக்கை வெளியில் விடுதுனாலே இந்த நிகழ்ச்சியை கொலாப்ஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். பதிவு எடுத்து பாருங்க. இன்னைக்கு நடந்து போச்சுங்க. எங்களுக்கு மனசுல எதுவுமே இல்லை. நான் கலந்து கொள்ள தயாரா இருக்கிறேன். இல்லை இப்போ அவங்க திட்டமிட்டு இதை பரப்பி இதை பெருசாக்கி எங்க எதுவும் நாங்கள் திமுக கூட்டணி விட்டு நாங்கள் விலகி அங்கே போயிடுவோம், இல்லை நாங்களும் விஜய் கூட்டாயிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை உருவாக்கி சக்சஸ் பண்ணிட்டாங்களே. இப்போ இல்லை, இப்போ திருமாவளவன் எதுவுமே தெரியாத தலைவர் கிடையாது, எல்லாமே அவருக்கு தெரியும். இப்போ ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுது, வாய்ஸ் ஆஃப் காமன், அதே மாதிரி அந்த நிறுவனம் நடத்துது. யார் யார் பங்கேற்க போகிறாங்க அப்படிங்கிறது குறித்துமே தலைவர்கிட்ட பேசப்பட்டிருக்கு. தலைவர்கிட்டையும் சொல்லியிருக்காங்க இவர் பங்கேற்க போகிறார் அப்படின்னு சொல்லி. அதுக்கும் நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த மாநாடு நடந்த பின்பாக
இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு, இது வந்து ஒரு தர்ம சங்கடத்தை கொடுக்குமே அப்படிங்கிற காரணத்தினால நான் பங்கேற்க முடியலன்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சுது. பட்டு அந்த அறிக்கையில் முழுக்க முழுக்க அந்த நாளேடு குறித்தும் அந்த நிறுவனத்தை குறித்துமே வந்து மிக கடுமையான வார்த்தைகளை வந்து சொல்லாமல் சொல்கிறார் அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதில் குறிப்பாக அந்த நாளேட்டை கடுமையாக சாடுறாரு. இது என்ன மாதிரியான ஒரு பதில்? உண்மை தானங்க பிரதர். நல்ல ஒரு நிகழ்வு புரட்சி அம்பேத்கர் புத்தகத்தை எங்கள் தலைவர் வெளியிட விஜய் பெற்றுக்கொள்ள, இல்லை விஜய் வெளியிட எங்கள் தலைவர் பெற்றுக்கொள்ள, இது வந்து தமிழக மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு நிகழ்வாக அமர்ந்திருக்கும். இல்லை ஒருவேளை அந்த நாளேடு திருமாவளவனுடைய ஆசையை அம்பலப்படுத்திடுச்சோ, திருமாவளவனுடைய ஆசையை அம்பலப்படுத்தினால இப்படி ஒரு இடத்துக்கு வந்து நகர்ந்துட்டாரோ திருமாவளவன், அதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு 8 பக்க அறிக்கை கொடுக்குறாரோ. அதாவது உங்களை மாதிரி நெறியாளர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி கேட்கும் பொழுது ஜனநாயகத்தில் 4வது தூண் நீங்கள் தான். உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குது. நீங்கள் பாட்டு 4 பக்கம் 5 பக்கம் நீங்கள் வந்து நினைக்காதீங்க. உங்களெல்லாம் அரசியல்படுத்த வேண்டும் என்பதற்காக, நீங்கள் வந்து இப்படிலாம் செயல்படக்கூடாது என்பதற்காக இந்த அறிக்கையை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் திருப்பி திருப்பி படிங்க. படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக தெரியும். படிச்சு பார்த்துட்டு ஒவ்வொன்றையும் டீகோட் பண்ண எங்களுக்கு ஒவ்வொன்றையும் டீகோட் பண்ண முடியும். திருமாவளவன் சார்ந்திருக்கக்கூடியவங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நான் கேட்கறதுக்காக நான் கேட்குறேன். ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. எங்களுக்கு வந்து இல்லைப்பா அந்த 8 பக்க அறிக்கையினுடைய தேவை ஏன் எழுது? இப்போ உங்களை மாதிரி பத்திரிக்கையாளர்னா இப்போ நீங்கள் நல்லா கேட்பீங்க, உங்களை பற்றி பிரச்சனை இல்லைங்க. சில பேர் புரோக்கர்லாம் இருக்கிறாங்க, சில பேர் சங்கிகள்னு வெளியில் சொல்ல மாட்டாங்க, ஆனால் சங்கிகள்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இது மாதிரி பல பத்திரிகைகள் இருக்குது. அவங்க வந்து எங்கள் மேலே வந்து அப்படியே எங்களை வந்து இழிவுபடுத்துகிறார்கள், எங்களை வந்து அசிங்கப்படுத்துகிறார்கள். அப்போ வந்து தலைவருடைய அந்த மாதிரி நபர்களுக்கு மட்டும் திருமாவளவன் பதில் கொடுக்கணும். அப்படி நீ சொல்லவே கூடாது. அதில் வந்து இப்போ நல்ல இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா, அதில் இன்னும் 2-3 பத்திரிக்கை உங்கள்கிட்ட பேட்டிலாம் கொடுத்துருக்குறாங்க. அவங்களே எங்களுக்கு வந்து ஒரு அவங்களோட கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவங்க வந்து எப்படின்னா திருமாவளவன் நன்றாக வளர வேண்டும், விடுதலை சித்தி நன்றாக ஒரு உயரத்திற்கு செல்ல வேண்டும், இவர் உண்மையிலே மக்களுக்கு உழைக்கக்கூடிய தலைவர்னு சில கருத்துக்கள் சொல்லும் பொழுது, சில விமர்சனங்களுக்கு சொல்லும்போது அதை நாங்கள் எதிர்கொள்கிறோம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், எங்களை மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். அதுக்காக நாங்கள் செய்கிறது கரெக்டு தான், நாங்கள் இந்த வழியில தான் போவோம் அப்படின்னு எங்கள் தலைவர் என்றுமே இருந்ததில்லை. அவர் ஜனநாயகத்தின் மறு உருவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இப்போ சில பத்திரிகையாளர்கள் எங்களுக்கு என்னமோ எதுவுமே தெரியாத மாதிரி, நாங்கள் என்னமோ ரொம்ப வந்து விவரமில்லாத ஆளுக மாதிரி சொல்லும்பொழுது பதில் சொல்ல வேண்டிய ஒரு தலைவனுடைய பொறுப்பு இருக்குல்ல. அந்த வகையில் அவர் கொடுத்துருக்காரு இவ்வளவு பெரிய அறிக்கை. இல்லை இப்போ அதில் 2வது பக்க அறிக்கையில் ஒரே மேடையில் திருமாவளவன் விஜய் அப்படின்னு ஒரு செய்தி போட்டது அப்படி என்ன வந்து தவறாக வந்து மற்ற கட்சிகள் நினைப்பாங்க, திருமாவளவன் சார்ந்திருக்கக்கூடியவங்க வந்து தவறாக நினச்சிட போகிறாங்க. ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது அந்த 2 பேரும் மீட் பண்ண போகிறாங்க, அவ்வளோதானே. ஸோ சிம்பிள். இதை ஏன் வந்து அரசியலாக்க பார்த்துட்டாங்க, ஒரு சாயம் பூசுகிறாங்க, இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்குது அப்படின்லாம் ஏன் திருமாவளவன் பேசணும்? இதில் வந்து அரசியல் படுத்துகிறாங்க, அரசியல் பண்ண பார்க்குறாங்கன்னு சொல்கிறாரு. திருமாவளவன் அரசியலில் தான் இருக்காரு, அப்போ அரசியல் தானே எல்லாரும் பண்ண பார்ப்பாங்க. அரசியல் படுத்துதல் நடந்தேற வேண்டும், அது அடுத்தடுத்த தலைமுறைக்கும் தொடர்ந்துட வேண்டும். ஆனால் எப்படிப்பட்ட அரசியல் வர வேண்டும்? மக்களுக்கான அரசியல் இருக்கணும், சங்கிகளுக்கான அரசியல் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் எங்கள் தலைவர் இவ்வளோ விஷயங்களை கொடுத்துருக்கிறாரு. இன்னமும் சொல்ல போனால் இப்போ நாங்கள் 2 பேரும் மேடையில் இருக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ கூட அதில் வந்து எங்கள் தலைவர் வந்து பாராட்டி இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? விஜய் மேலே எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை. அவர் நல்லா சிறப்பாக செய்யட்டுமே. இப்போ இங்கே பாரு, இது எங்களுக்கு உங்களுக்கு விடுதலை சிறுத்தையில் கிடைத்திருக்கிற வெற்றிங்க. ஒரு தலித்து அல்லாத நிறுவனம் இல்லை தலித்து அல்லாத ஒரு தலைவன் அந்த புத்தகத்தை வெளியிடுகிறாருன்னா யாருக்கு கிடைத்த வெற்றி? விடுதலை சிறுத்தைகளுக்கு 45 ஆண்டு காலமாக உழைத்தவர் கிடைத்த வெற்றி. நீங்கள் அப்படித்தான் பார்க்கணுமே தவிர, நாங்கள் என்னமோ சொல்கிறோம், நாங்கள் என்னமோ 5 பக்கம் எழுதிட்டோம், 6 பக்கம் எழுதிட்டோம், 7 பக்கம் எழுதிட்டோம், 8 பக்கம் எழுதிட்டோம்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இல்லை இப்போ விஜய் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, விஜய் போதும் திருமாவளவன் தேவையில்லை என்கின்ற முடிவை அந்த நிறுவனம் எப்படி எடுக்க முடிந்தது, அதற்கு காரணமாக என்ன இருக்க முடியும் என்றும் எவரும் வந்து அதை பத்தி எல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, கேட்கணும் சொல்லி அவர் சினிமாக்காரர் தானங்க அவர் என்ன பெரிய இந்த மக்களுக்கு பாடுபட்டு திருமாவளவன் இந்த இடத்துல விஜயை என்னவா பாக்குறாருன்னு எனக்கு புரியல. விஜய் தான் வந்து மறைமுகமா வந்து சாடுறாரோ, மறைமுகமா வந்து விமர்சிக்கிறாரோ அப்படிங்கிற பார்வை தான் வருது. நாங்கள் விஜயை விமர்சிக்கவில்லை. இல்ல விஜய்கிட்ட புக் வாங்கினா திருமாவளவன் எதுவும் ஏதாவது பிரச்சனையா என்ன? ஆனால் அதே நேரத்தில் விஜய் யார்? விஜய் யார்? சங்கியா? விஜய் சங்கியா? ரஜினி மாதிரி விஜயும் சங்கியா? எல்லாம் சொல்லுங்க. சீமான் மாதிரி அவரும் சங்கியா? நீங்க அப்படிதானே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி ஆசைப்படலாம், அதுக்கு நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அப்படிதானே திமுக விடுதலை சிறுத்தை இவர் பாருங்க, மக்களே இவர் பாரு சங்கிங்கன்றார், சங்கத்தமிழ் அப்படிலாம் சொல்லவே இல்லை. நீங்க மட்டும் என்ன சொல்லிடாதீங்க. விஜய் யார் அப்படி என்றால் நல்ல ஒரு நடிகர். அவர் வந்து எப்படின்னா செட்டுக்குள்ளே போட்டு செட்டுக்குள்ளே முதல்வராகணும் என்று முயற்சிக்கிறாரா அப்படின்னு எனக்கு சந்தேகம் வருகிறது. இப்போ நீங்கள் தலைவராகிட்டீங்க, பெரிய மாநாடு நடத்திட்டீங்க, கொள்கை கோட்பாடை சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன செய்யணும்? மக்கள்கிட்ட போகணும், மக்களிடம் வந்து நீங்க பாடுபடணும். அதை விட்டுவிட்டு நீங்க உங்க ஆபீஸ்ல உட்கார்ந்துக்கிட்டு சும்மா
சும்மா ஒரு 10 பேரை கூட்டியாந்துட்டு அதில் ஒரு அம்மா பேக்கை மாட்டிக்கிட்டு இருக்கு, அந்த பேக்கு விலையே 3000 4000 5000ன்றாங்க. அந்த அம்மாவுக்கு நீங்க 2000 ரூபாய்க்கு ஒரு பொருளை கொடுக்குறீங்க. அது மாதிரி செய்யக்கூடாது, மக்களை ஏமாற்றக்கூடாது. அதுதான் நாங்க பார்க்கிறோம். விடுதலை சிறுத்தைகளுடைய இளைஞரணி தெளிவாக இருக்கிறது. திரைப்படத்தை பாருங்கள், ஆனால் திரைப்படத்தில் முதல்வரை தேடாதீர்கள், திரைப்பட மோகம் கூடாது என்பதில் தெளிவா இருக்கிறான். அந்த கருத்தை உள்வாங்கி தலைவர் பதிவு செய்திருக்கிறார். விஜயை பத்தி திருமாவளவன் சரிதா புரிஞ்சுக்கிட்டாரா என்னங்கிற கூட ஒரு ஐயப்பாடு கூட இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா விஜய் வருத்தப்படக்கூடாதுன்னு அந்த நிறுவனம் நினைக்குது, ஆனா நான் வருத்தப்படலாம் அப்படின்னு யாருமே எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட அந்த அறிக்கையில அவர் சொல்றாரு. அப்போ விஜய் அவர் என்னவா நினைச்சு வச்சிருக்காருங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கே. அவர் தான் சொல்றாரு திராவிடம் ஒரு பக்கம், தமிழ் தேசியம் ஒரு பக்கம்னு சொல்லிட்டாரு. அப்போ விஜய திருமாவளவன் என்னவா கணக்கிடுறாரு அரசியல் ரீதியாக அப்படிங்கிற ஒரு பார்வையும் வருது. அப்போ அவர் மேடையில் இருந்தா நான் இருக்க மாட்டேன்னா இது என்ன மாதிரியான புரிதல் அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே இருக்கு. நாங்க இருக்க மாட்டோம்னு எப்பயும் சொல்லல, நாங்க இருக்குன்னு சொல்லி தான் இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில அவர் பங்கேற்றிருக்கணும். அதற்கு முழுக்க காரணம் சில பத்திரிகையாளர்கள், அதிலும் குறிப்பாக சில சாயம் பூசுறாங்க தெரியுமில. திருமாவளவன் அவர்களும் விஜய் அவர்களும் ஒரே மேடையில் சேர்ந்து விட்டார்கள், அவர் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற போகிறார், அப்படியாக்கும் இப்படியாக்கும் போது நாங்க ஏற்கனவே ஒரு கூட்டணியில தெளிவாக இருக்கிறோம். அந்த கூட்டணி உருவாக்கிய பங்கு எழுச்சி தமிழருக்கு இருக்கிறது. அது உங்களுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும், ஏன் விஜய்க்கும் தெரியும். அப்படி இருக்கிற கூட்டணியை விட்டு நாங்கள் எதுக்குங்க போகணும்? ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு வாங்க, அதில் ஒரு புத்தகத்தை வெளியிடுவோம், அதுவும் புரட்சி அம்பேத்கர்ன்ற ஒரு மாபெரும் அறிஞன் புத்தகத்தை வெளியிடுவோம், மக்கள்கிட்ட கொண்டு போவோம்ன்றது எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் வெளியிருந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்களோ. ஏற்கனவே எங்களுக்கு விஜய் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க, நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தாங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவர் பாவம் நல்ல திரைப்படத்தை நல்ல ஸ்டெப் போடுவார். ஆனால் இன்னும் அரசியல் எப்படி போடுறதுக்கு எவ்வளோ கொஞ்சம் காலம் பிடிக்கும். ஒருவேளை அவங்களுக்கு என்ன பயம்னா, இவர் பெரிய அரசியல் ஆளுமையா இருக்க 45 ஆண்டு காலமாக இவர் இன்னைக்கு ஒரு பெரிய மக்களுடைய அந்த ஈர்ப்பு இருக்குது, ஒரு கவர்ச்சி இருக்குல்ல, மறுக்க முடியாதுல. அப்ப கவர்ச்சியும் ஒரு கருத்தாக்கமும் ஒண்ணு சேர்ந்துருச்சுன்னா அப்ப நாட்டுல இங்க ஏதாவது பிரச்சனை வந்துடும், இல்ல பிரச்சனை வரணும் அப்படின்னு கூட செய்யலாம்ல. அதெல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டோம்ங்க. பதில் சொல்லிட்டு இப்ப நாங்க வாழ்த்து தெரிவிச்சுட்டு என் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் அவர் ஆதவர்ச்சுன், நண்பா நல்லா போய் நிகழ்ச்சி நடத்து நண்பா அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப நாங்க ஆதவர்ச்சுன் மட்டும் சொன்னோம்னு வச்சுங்களேன், தம்பி அதெல்லாம் கலந்துக்கிறாதப்பா, அதெல்லாம் தேவையில்ல இணைப்பதிப்பாளருங்கிறாங்க. நாங்க சொல்லவே இல்லையே, நடத்துதானே சொல்றோம். அதனால எந்த பிரச்சனையுமே இல்ல. வருவதாக சொல்லி கொண்டு அப்புறம் வராம போயிட்டாரு. அப்ப இதுக்கு என்ன காரணம்? வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? இப்ப திருமாவளவனே கேட்டதுபடி இப்ப இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. ஒண்ணுமே இல்லங்க. இல்ல மடியில எந்த கடமும் இல்ல. அதனால பாதியில அதனால இவ்வளவு பெரிய அறிக்கை, அதனால இவ்வளவு பெரிய அரசியல்படுத்துகிறோம், மக்களை அரசியல்படுத்துகிறோம். இல்ல திருமாவளவன் இல்ல, நான் எந்த வார்த்தையும் நான் பயன்படுத்துறோம்ல. திருமாவளவன் என்ன அறிக்கை கொடுத்திருக்காரோ அதே அறிக்கையில இருந்து சில வார்த்தைகள் பயன்படுத்துற. திமுக அவரை அச்சுறுத்துகிறதா? அந்த அச்சுறுத்தலுக்கு அவர் பணிந்து விட்டாரா? திமுக கூட்டணியை விட்டு வெளியேற அவரை எது தடுக்கிறது? இவ்வாறு சில தங்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறாத நிலையில் பல்வேறு யூகங்கள் ஊடகங்களின் அள்ளி இறைத்து நம்மை வறுத்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவர் சொல்றாரு. அதாவது என்னென்னலாம் விமர்சனமா வருதுங்கிறத அவர் புரிந்து வைத்திருக்கிறார், தெரிந்து வைத்திருக்கிறார். இதெல்லாமே தெரியுது, ஓகேங்களா? அப்போ தலைவருக்கு எல்லாமே விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அப்போ அதெல்லாம் தாண்டி அவர் சொல்றாரு, 2வது பக்கத்துல நம்பகத்தன்மையை கெடுக்க பாக்குறாங்க. திமுக கூட்டணியில் நம்ம ஒரு நம்பகத்தன்மை ஒரு கூட்டணியா இருந்துட்டு இருக்கோம், அந்த நம்பகத்தன்மையை கெடுக்கிறதுக்கான ஒரு சூழலை இந்த நாளேடு போன்றவர்கள் பண்றாங்க அப்படிங்கிறதுமே அவர் சொல்றாரு. அப்போ அவ்வளோ நம்பகத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கக்கூடியவர் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கலாம்ல. அப்படி பங்கேற்றா வேற என்ன பிரச்சனை வந்துடும்? நீங்க தான் நம்பிக்கைக்குரிய பாத்திரமா இருக்கீங்கல்ல. நாங்க நம்பிக்கை உரிய பாத்திரமா இருக்கிறோம்ன்றது உலக மக்களுக்கு தெரியும். ஆனா திமுக என்ன நினைக்கும், இங்க பாடுறா நம்ம கூட்டணி இருக்கிறாங்க, இவர் பாட்டுக்கு அங்கிட்டு போறாரு, முக ஸ்டாலின் அவ்வளவுதான் நம்புறாரு அப்படின்னு அவங்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் முக ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் அவ்வளவுதான் நம்புறாரு. ஏன்னு கேளுங்க பிரதர், நாங்க ஒன்னும் பதட்டமாலாம் இல்ல, ரொம்ப தெளிவா சொல்றோம். இப்போ பதட்டத்துல நீங்க தான் இருக்கிறீங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வருது. 2001 எங்க தலைவர் முதல்ல எலெக்ஷன் நின்றாரு, மங்களூர் தொகுதியில் நின்றாரு. அவர் நிற்கும் போது அவர் நின்ற சின்ன என்ன தெரியுமில்ல, உதயசூரியன் சின்னத்தில் நின்றாரு. 2003 டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்கும் எங்க தலைவருக்கும் ஒரு முரண் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு. எங்க தலைவர் இப்படி தூக்கி அப்படி போட்டார். எதை? எம்எல்ஏ பதவியை. இந்தியாவிலேயே தனது பதவியை துறந்து இருக்கிறது 2 பேர். ஒன்று புரட்சி அம்பேத்கர் சட்ட பதவியை தூக்கி எறிஞ்சாரு, அதுமாதிரி எங்கள் தலைவர் இந்த பதவியை தூக்கி எறிஞ்சாரு. அதுக்கு பிறகு எந்த காலத்திலுமே உதயசூரியன் எங்கள் தலைவர் நின்றதில்லை. அப்போ எங்கள் தலைவருடைய ஆளுமை, எங்கள் தலைவருடைய நம்பிக்கை, எங்கள் தலைவருடைய உறுதி எல்லா கட்சி தலைவர்களுக்கும் தெரியும். அப்போ அப்படி இருக்கும் பொழுது இப்போ எங்கள் தலைவர் அங்கே போறாரு, அங்கே வர்றாரு. அப்போ வரும் பொழுது ஏதாவது மாற்றங்கள் வரலாம், மற்ற மாற்றம் வரலாம்னு யாரும் அவங்க நினைக்கலாம். உங்களுக்கு புரியுதா புரியலையா? மற்ற பத்திரிகை
நெறியாளர்லாம் கிளப்பி விடலாம். அதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய விளக்கத்தை கொடுக்குறோம். எங்களால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. தமிழ்நாட்டில் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். இன்னமும் புரட்சி அம்பேத்கர் புத்தகத்தை படிக்க வேண்டும், படித்து தெளிவாக இருக்க வேண்டும். டீடைல்டா அவர் பேசிட்டா எல்லாத்துக்குமே தெரியும், அல்லது முதல்வர் அவர்களுக்கோ அல்லது கூட்டணி கட்சி தலைவர்களுக்கோ ஆல்ரெடி மெசேஜை கொடுத்துருக்காரு. நாங்க எங்க கொள்கையில தெளிவா இருக்கிறோம், நாங்க 2026லயும் நாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கூட்டணியில் தான் இருக்கும்னு சொல்லி பல்வேறு பேட்டிகளை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கார். இதுவே போதுமானதா இருக்குமே. இதுவே நீங்க மற்ற கட்சிகளுக்கெல்லாம் நம்பகத்தன்மை சார்ந்திருக்கக்கூடிய நபரா திருமாவளவன் இருக்காருங்கிறதுக்கான பதில் போதுமானதா இருக்கு. அப்போ அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு அறிக்கை இருக்குதுன்னா அப்போ திருமாவளவன் விஜய் என்னவா பாக்குறார்? வேற ஏதாவது ஒரு ஆசை அவருடைய விஷயத்துல இவரு சொல்றது மாதிரி வேற ஏதோ மற்றவங்களுடைய ஆசையெல்லாம் நிறைவேறாம போறதுக்கு நம்ம தகர்த்துட்டோம் அப்படின்லாம் அறிக்கையில சொன்ன மாதிரி இவரோட ஆசை தான் நிறைவேற போன மாதிரி இருக்கே. எங்க ஆசை நிறைவேறுதா நிறைவேறவில்லையா என்பதை விட மக்களுடைய ஆசை நிறைவேற வேண்டும். மக்களுக்கு என்னென்ன ஆசைப்படுறாங்க? மக்கள் திருமாவளவன் விஜயோட கூட்டணி போகணும்னு ஆசைப்படுறாங்களா? அப்போ திருமாவளவன் ஏத்துப்பாரா? அப்படியா? மக்களுடைய ஆசை அதுவாகத்தான் இருந்தால் எல்லாத்தையும் தீர்மானிப்பது மக்கள் தான். மக்களுக்கு நாங்கள் வேலை செய்கிற வேலைக்காரர்கள் நாங்கள் மட்டுமல்ல, அனைவருமே, நீங்களும் சரிதான், இல்லை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க தான். மக்களுக்கு இதுதான் விருப்பம்னா அதை நம்ம அப்போ பார்த்துக்குருவோம். இப்போ இந்த சூழ்நிலையில் நாங்கள் தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருக்கிறோம். இப்போ கூட ஒரு பேஜ் சொல்றாங்க, நீ கேட்கலங்க, அதுலயும் பாருங்க, தலைவர் அதுல எழுதியிருப்பாரு. அந்த ஒன்றை நீ கேட்கவே மாட்டீங்க. என்ன சொல்றாங்க? ஆதவ அர்ஜுனை நீங்க கட்சியை விட்டு நீக்கணும் அப்படின்னு கூட திமுக சொல்லுச்சு. நான் நீக்கிட்டேனா அப்படின்றாருல, வைக்கிறாருல்ல. அப்ப நாங்க யாருக்கும் பயந்துலாம் இங்க கட்சி நடத்திக்கிட்டு இருக்கல. யாரும் எங்களை விடுதலை சிறுத்தைகள் யாரும் மடக்க முடியாது, ஊட்ட முடியாது. கடைசியில் அதான் சொல்றாரு. மக்கள் பார்க்கட்டும், சில பேர் சொல்றாருல கிளீனா இத பார்க்காதவங்க படிங்க நல்லா படிங்க. பக்கம் 6 அதுல சொல்றாரு, ஆதவ அர்ஜுனின் கட்டுப்பாட்டுக்குள் சிக்கியிருக்கிறாரா திருமா, அதனால்தான் அவர் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார் என்று சொல்கின்ற அதே நபர்கள் தாம் திமுகவுக்கு அஞ்சுகிறார், அதனால்தான் இந்த நிகழ்வில் பங்கேற்காமல் திருமா தவிர்த்து விட்டார் என்று முன்னுக்கு பிறனாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கூட திருமாவளவன் அடுத்து படிக்க மாட்டாங்க. ஆதவ அர்ஜுன் கட்டுப்பாட்டில் திருமா இருப்பது உண்மையெனில் அவர் அழைத்தும் கூட ஏன் திரும்ப அந்த நிகழ்வுக்கு பங்கேற்கவில்லை என்ற கேள்வி அதுக்கப்புறம் நான் படிச்சிடறேன். அதே போல திமுக அவரை அச்சுறுத்துவதாக உண்மை இருந்தால் அதற்கு பணிந்த ஆதவ அர்ஜுன் மீது அவர் இன்னும் ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார் அப்படிங்கிற கேள்வியும் இயல்புதான். நாங்கள் யாருக்கு அடிமை இல்ல, எங்களுக்கு யாரும் அடிமை இல்ல, எங்களை யாரும் அச்சுறுத்த முடியாது. இப்ப நீங்க மட்டும் படிச்சு காட்டுனீங்களே, நான் படிச்சு காட்டுறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க. நீங்க பிரிண்ட் போட்டு வச்சிருக்கீங்க, நான் மொபைல வச்சிருக்கிறேன். இந்த கருத்துல எல்லாமே அடங்கி போச்சு. நீங்க அதை படிக்க மாட்டீங்க. உங்களுக்கு தேவையான கருத்தை மட்டுமே நீங்க எடுத்து படிக்கிறீங்க. அந்த கருத்தை பாருங்க, முக்கியமான கருத்து. அதை நீங்க தயவு செய்து நீங்க பதிவு செய்யணும். நான் போனா போல அதை கட் பண்ணி விட்டுறக்கூடாது. என்ன சொல்றாருன்னு பாருங்க, முக்கியமான கருத்து, என்ன ரொம்ப அறிவுபூர்வமான கருத்து இல்லை. பிரிண்ட் போட்டு கூட கொடுங்க, வச்சிருப்பீங்க நினைக்கிறேன். பரவாயில்ல, நான் இவர் நெறியாளர் அவரே பிரிண்ட் போட்டு வச்சிருக்கிறாரு. அந்த கருத்தை நான் சொல்றேன். என்ன அவர் சொல்லுவார் கடைசியில் ஒரு இடத்துல முக்கியமான கருத்து, இங்க பாருங்க. சிறுத்தைகளை விலை பேசவும் சிறுத்தைகளுக்கு வலை வீசவும் இங்கே ஆற்றல் எவருக்கு உண்டு? நெறியாளர் அவர்களே, முக்கியமான கருத்து. இதன் கேட்கவே மாட்டீங்க. முடிக்கும்போது தான் முடிக்கிறாரு. எவரும் உளரட்டும், ஏளனம் பேசட்டும், எதுவும் சொல்லட்டும், எல்லல் செய்யட்டும். நல்ல அழகான கவிஞர் ஆயிட்டார் பாருங்க தலைவர். இழிவாய் தூற்றட்டும், இகழ்ந்து மகிழட்டும், அஞ்சுவது அஞ்சல், அறிவார்ந்த தொழில், ஐயன் வள்ளுவனின் அரண் விளையும் அறிவுரை. பனமரத்தடியில் பாலருந்தினாலும் காண்பவர்கள் கண்களுக்கு கல்லுருந்துவதானே தோன்றும். அதன்படி பொதுமக்கள் நம்மீது கொண்டுள்ள நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வதே தற்போதைய நமது முதன்மையான கடமை. எனவே யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம், பகையின் சூது அறிந்தே தகர்ப்போம். முடிஞ்சு போச்சு நெறியாளர் அவர்களே, நீ இதுக்கு மேல எதுவுமே கேட்க முடியாது. அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது குழப்பத்தினோட உச்சத்துல திருமாவளவன் இருக்காரு. ஐயோ, அப்ப நீங்க குழம்பி போயிருக்கிறீங்க. இல்ல எனக்கு புரியல. நான் இந்த அறிக்கையை 2-3 தடவை படிச்சு பாக்குறேன். என்ன சொல்ல வராரு நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். இல்ல உங்களை சரி பண்ணிட்டுமா? இல்ல அத நீங்க சரி பண்ணுங்க. பட் நான் இன்னும் சில கேள்வி கேட்கிறேன். இப்போ விஜய் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கணும்னு சொல்றாரா, பங்கேற்க வேண்டாம்னு சொல்றாரா? அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியில நான் பங்கேற்றுக்கணும் அப்படிங்கறதுமே அவரு சொல்லியிருக்காரு. அப்படி பங்கேற்கணும் நான் நினைச்சிருந்தா கூட விஜய் அவர்களை தவிர்த்திருக்க மாட்டாங்க. அப்ப விஜய் தான் முக்கியம்னு நினைச்சிருப்பாங்க அப்படிங்கறதையும் சொல்றாரு. அப்ப என்னன்னா ஒரு புரிதல் ரொம்ப கடினமா இருக்கு புரிந்து கொள்வதற்கு. நெறியாளர் அவர்களே, நீங்கள் தொடர்ந்து பல பத்திரிகைகள் வேலை பார்த்தவங்க, பல சேனல் வேலை பார்த்தவர், உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறது நீங்கள் சும்மா எங்களை நக்கல் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் திருப்பியும் சொல்கிறேன் தெளிவாக, உங்கள்கிட்ட அதை வாங்கி தான் நான் படித்தேன். நான் கூட பிரிண்ட் போடல. அது என்ன முடிவாக முடிச்சிருக்கிறாரு? அதாவது விடுதலை சிறுத்தையில் யாரும் விலை பேச முடியாது, வலையை வீச முடியாது. 2 விஷயம் இருக்குது. விலை பேசுவது என்பது ஒன்று, வலையை வீசி பிடிக்கிறதுன்னு ஒன்று. அதுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம். நாங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்போம். அது யாருக்காக உறுதியாக இருப்போம்? மக்களுக்காக உறுதியாக இருப்போம். அவ்வளோதான் மேட்ரு, அவ்வளோதாங்க விஷயம்.
இப்போ நான் கலந்து கொள்ளவில்லை என்பது எங்களுக்கும் அவருக்கும் ஏதோ பிரச்சனை. எங்க புரட்சி அம்பேத்கருடைய புத்தகத்தை வெளியிடுவது அது வந்து எவ்வளவு பெரிய விஷயம், இல்ல, எவ்வளவு அதான் பெரிய சொல்றேன். சிறப்பு. இப்போ அது அந்த இங்க- அந்த- அந்த புத்தகத்தை அதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு. டிசம்பர் 6 நிகழ்ச்சியில வந்து என்னால பங்கேற்க விட்டாலும் கூட இன்னொரு வேறொரு இடத்துல வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் கூட வந்து இருந்ததா வந்து அவர் சொல்றாரு. அது சூழ்நிலை கருதி அது வந்து நடக்காதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால வந்து நான் அதையுமே கேட்டுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இது என்ன மாதிரியான ஒரு புரிதல்னு எனக்கு தெரியல. ஒண்ணு நடத்தக்கூடியவங்களையும் விமர்சிக்கிறாரு, இன்னொன்னு 4-8 பக்கம் வந்து திசையை திருப்ப பார்க்குறாரு. அதே மாதிரி விஜயை பற்றியும் வந்து நாங்கள் அவர் வந்து வந்தால் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை தவிர்த்துட்டு என்ன கூப்பிடலாமே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது திருமாவளவன் ரொம்ப குழப்பத்தில் இருக்கார் மாதிரி தான் தெரியுது இது. நீங்க குழம்பி போயிருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு குழப்பமா தெரியும். இப்போ இந்த கண்ணாடி மாட்டினோம்னா என் கண்ணாடியோடைய பவருக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும், ரைட்டா? அதனால் வந்து மஞ்சள் கண்ணாடியை போட்டுக்கிட்டு மஞ்சளாகவே தெரியும், நீல கண்ணாடியை போட்டால் நீளமாகவே இருக்கும். அதுமாதிரி நீங்கள் ஏதோ ஒரு கண்ணாடியை போட்டு நீங்கள் அதை படிச்சிருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. நான் திருப்பி உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னன்னா, இப்போ வெளியிருந்து பார்க்கணும் எப்படி தெரியும்னா, இவருக்கும் விஜய்க்கும் பிரச்சனை இருக்குடா, இவர் வந்து ஆதவர்ஜி சொல்கிறத கேட்காம அவர் செயல்பட்டு கொண்டு இருக்காரு ஒருக்கடா அப்படி இப்படின்னு வெளியே வரும்ல, அதுக்காக தெளிவுபடுத்தி விடுறாரு. தம்பி ஆதவர்ஜின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் என் கட்சியில் தான் இருக்கிறாரு. அதுமாதிரி விஜய்க்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் சேர்ந்து புக்கை வெளியிடுங்க, நானும் வந்திருப்பேன். ஆனால் நான் ஏன் வர முடியாமல் போயிடுச்சுன்னா, அந்த இன்னொரு பத்திரிக்கை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பத்திரிக்கை தேவையில்லாத ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்கி திருமாவளவன் போயிட்டு வரணும், கூட்டி உடச்சிட்டே போயிடுவார் அப்படி இப்படின்னு வெளியில் செய்தியை பரப்பிட்டாங்க. எதுக்கு நமக்கு தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை உருவாக்கணும்? நம்ம வாடுக்கு செவனேன்னு போய்கிட்டு இருக்கிறோம்ல, நம்ம அந்த மக்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம்ல, 45 வருஷமாக கல்யாணம் கூட பண்ணாமல் இருக்கிறோம்ல, எதுக்கு இது நமக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு. இல்லை, இப்போ இது அதே அறிக்கையில் புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இல்லை பிரதர், திருப்பி திருப்பி குழப்பக்கூடாது. இல்லை, நான் இல்ல, குழப்பல. பிரதர், குழப்பல. எனக்கு வந்து அப்போ clarity இது- இன்னும் கிடைக்கல. என்ன எனக்கு வந்து இவ்வளவு clarity சொல்லியுமா கிடைக்கல. புரியல? இல்ல, இப்போ இந்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையில் நிற்பதும் அதே நாடு அப்படித்தான் தலைப்பு செய்தி வெளியிட்டதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது இந்த நூல் சூப்பருங்க. இந்த நிலையில் இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு அரசியல் உள்நோக்கம் கற்பித்து அதனை பூதாகரப்படுத்தி அந்த நாளேட்டின் சதி அரசியல் பற்றி ஏன் ஒருவரும் வாய் திறக்கல அப்படின்லாம் வந்து அவர் சொல்றாரு. அதாவது ப்ளீஸ் சொல்லுங்க, பாயிண்ட் முடிச்சிட்டாங்கல்ல, சொல்லுங்க, மக்கள் முடிச்சிட்டாங்கல்ல, சொல்லுங்க. சரியான இடம் இந்த இடத்துல. உண்மையை நான் கூட நீங்க புரியாம இருந்த இடத்துல புரிஞ்சிருச்சு. ஓகே. அவர் அந்த பத்திரிகையை பார்த்து கேட்கிறாருங்க, ராஜ்நாத் சிங் யாரு? ராஜ்நாத் சிங் ஒரு RSS காரர், அவர் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று களமாடியவர். அவர் வந்து யாரு? டாக்டர் மு கருணாநிதி ஐயாவுடைய நாணயத்தை வெளியிடுவதற்கு இங்க வந்தாரு. வரும்போது ஏன் அவன் அப்படி எழுதல? அந்த பத்திரிகைக்காரன் ஏன் எழுதல? ஏன் RSS காரு திமுக கூட்டு சேர்றாங்களே, இது என்ன பிரச்சனை, ஏன் எழுதல? ஆனா எங்களை மட்டும் இந்த நிகழ்ச்சிக்கு போறோம் அப்படின்னு எங்களை மட்டும் இழிவுபடுத்தி எழுதுறாங்களே அப்படி கேட்கறது என்ன தப்பா? தப்பு இல்ல, இல்ல தப்பு இல்லன்னு நீங்க அது சொல்றீங்க. தைரியமா இருந்தா அவங்க கேட்டுக்கணும்ல அந்த பத்திரிகைக்காரங்க. இன்னொரு இதுல நம்மை ஒரு துக்கடாவாகவும் எடை போடுகிறார்கள், இதை எப்படி வாதிடுறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. திருமாவளவனை விமர்சிச்சுக்கிறார். ஐயா ஐயா, இது முக்கியமான இடம். திருமாவளவன் விமர்சிக்கிறார் என்றால் மக்களுக்கான தலைவருங்க. இப்ப இவங்களுக்கு புரியல அப்படின்னு நீ சொல்றீங்களா? உங்களை புரிய வைக்காம நான் போனாலே என்னை போட்டு சத்தம் போட்டுருவாரு. அதுக்காக என்ன இவ்வளவுக்கு நான் வந்து தொண்டை கட்டி போயிருந்தாலும் நான் உடனே கத்தி பேசிட்டே இருக்கிறேன். இங்க பாருங்க பிரதர், அந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. இப்போ திமுக வந்து சில இடங்களில் வந்து இப்போ வந்து நாங்களாம் ஆளுநர் மாளிகைக்கு நாங்களாம் போகலை, டீ காப்பியில் சாப்பிட போனோமா போகல. ஆனால் அவங்க வந்து அவர் ஆளுநர் டீ காப்பி சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா? அப்ப பங்கேற்று இருக்க வேண்டியதானே சார்? அதுதான் எங்க அசிங்கப்படுத்துறாங்க. திமுக செஞ்சா ஒன்னும் பிரச்சனை இல்லையா அவங்களுக்கு, ஒண்ணும்டா அப்படின்றாங்க. நாங்க மட்டும் போயிட்டு உடைக்க போறாரா கூட்டணியை, பிரச்சனை வளர்க்க போறாரா, அதுரா இதுரான்றாங்க. கூட்டணியை தான் விமர்சிக்கணும், திமுகவை தான் விமர்சிக்கணும். நீங்க பத்திரிகை பண்ணுது, பத்திரிகை விமர்சிக்க கூடாது, விமர்சிக்க கூடாது. நாங்க திமுக எங்களை சொல்லுது, திமுக விமர்சி எங்களுக்கு என்ன தேவை? நீங்க இப்ப சொன்ன நிகழ்ச்சியில ஆளுநர் டீ காஃபி கொடுக்கிற நிகழ்ச்சியில திமுக பங்கேற்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக எந்த எம்எல்ஏவும் பங்கேற்கல. அதே மாதிரி திருமாவளவன் அறிக்கையில் சொன்னது மாதிரி நாணயட்டு விழாக்கு வந்து மத்திய அமைச்சர் வந்து பங்கேற்கிறார். இப்போ அவங்கெல்லாம் வந்து ஒன்று கூட்டிட்டாங்க. இப்போ நீங்கள் தான் வந்து தனிச்சு வந்து விடப்பட்டிருக்கீங்க. அப்படித்தாங்க தலைமுறையாக எங்களை மட்டும் தனியாக ஷேரியில் விட்டுறாங்க. எங்கள் பயிலுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சால் அதை பெரிய சிக்கலாக பண்ணுவாங்க. மற்ற ஆளுக்கு பண்ணால் கண்டுக்கவே மாட்டாங்க. தெரிஞ்சுட்டு தான் பண்றாரு. எங்களுக்கு இவ்வளவு கடினமான இருக்கணுமே அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதில் புதிய விஷயமா இருக்குது, உலகத்தில் தெரியாது. எங்களுக்கு இல்லாத அடக்குமுறை என்ன, ஒடுக்குமுறை என்ன, எங்கள் கொடியை ஏற்றுறதுக்கே அவ்வளவு சிக்கல் இருக்குது, எங்கள் பிரச்சனை அவ்வளோ இருக்குது. இருந்தாலும் கூட எங்கள் நியாயத்தை நாங்கள் வந்து சொல்ல வேண்டியிருக்குங்க. எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி ஒருத்தர் 100 கிலோ தூக்கிட்டானா அவனை வந்து பெரிய வீரர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாங்கள் 150 கிலோ தூக்குனாதான் எங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவ்வளவு சிக்கல் இருக்கு. ஒருத்தர் 100 மீட்டர் பந்தயத்தில் ஒருத்தர் ஓடி ஜெயிச்சிருவேன், நாங்கள் 200 மீட்டர் பந்தயத்தில் ஓடினாதான் எங்களை ஜெயிப்பாவே ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இவ்வளவுக்கு எங்களை இழிவுபடுத்துகிறார்கள். அதனால எங்கள் தலைவர் ஓப்பனாக வந்து இவ்வளவு பெரிய கடிதத்தை அவர் வழங்கியிருக்கிறார் மக்களிடம். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம், திருமாவை யாரும் அப்படி கட்டுக்குள் வைத்திருக்க முடியாது, அவர் சுதந்திரமாகவும் துணிவாகவும் முடிவெடுக்கக்கூடியவர் என்றெல்லாம் யாரும் இங்கே நமக்காக வாதிட மாட்டார்கள் அப்படின்னுமே அவர் சொல்றாரு. இப்போ வந்து திருமாவளவன் தான் வந்து ஒத்துக்கொண்டார் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க.
பங்கேற்கிறேன் அப்படின்னு சொல்லி. திருமாவளவன் தான் இப்போ நான் பங்கேற்க மாட்டேன்னு அவர் தான் சொல்றாரு. இதுல யார் போய் எதுக்காக திருமாவளவன் வந்து அவர் சார்பா வாதிடணும்னு பிரதர் நினைக்கிறாரு? ரொம்ப தெளிவான பிரதர். அந்த நிகழ்ச்சியில வந்து என்ன நிகழ்ச்சி? இத்தனைக்கும் ப்ளீஸ் நான் இப்ப இணை இணை நீங்க என்னை வெளியீட்டாளர் பேச விட வந்து மாட்டீங்க. உங்க ஆளுதான். என்னை பேசவே விட மாட்டீங்க. நீங்களா தான் பேசிக்கிறீங்க, நான் என்ன சரி. பண்றது? இல்ல நான் அதாவது திருமாவளவன் என்ன பாருங்க, அறிக்கையில இப்ப சொல்லியிருக்காரோ பாருங்க, அதான் மக்களே கேட்கிறேன். பாத்துக்கிறீங்க. மக்கள் நீங்க பாத்துக்கிட்டு சொல்லுங்க. அதாவது ஒரு புத்தகம், எந்த புத்தகம்? அம்பேத்கருடைய புத்தகம். முதல் கட்டுரையே எங்க தலைவர் எழுதின கட்டுரை. அதுல பல அரும்பெரும் தலைவர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஐயா நீதியரசர் எழுதியிருக்காரு, சந்துரை எழுதியிருக்காரு, புரட்சி அம்பேத்கருடைய அன்பு பேரன் ஆனந்த் டெல்டூர் எழுதியிருக்கிறாரு. இப்படி பல அறிஞர் பெருமக்கள் எழுதியிருக்கிறாங்க. அது எங்களுக்கு சிறப்பு தானே, அங்கே வாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்களும் போகிறதுக்கு டேட்டா கொடுத்து விட்டோம். திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, நான் திருப்பி முதலேருந்தே வரேன், திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பத்திரிக்கை வந்து வெளியில் போட்டு நீங்கள் விண்ணப்ப எடுத்து பாருங்க, அதெல்லாம் அப்படியே கட்டை கட்டி போட்டிருப்பாங்க. திமுகவும் இல்லை அடுத்து ஒரு திமுகவும் இவங்களும் உடைய போகிறாங்க, இவங்க போய் விஜய் சேர போகிறாங்க அப்படின்னு சொன்னதுமே அப்போ வந்து அங்கே ஒரு சிக்கல் உருவாகிறது. நம்பர் 1 ரைட்டா. அதுக்கு அடுத்த பிறகு கூட எங்கள் தலைவர் வந்து பரவாயில்ல பார்த்துக்குருவோம் அப்படின்னு இருக்கும் பொழுது தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து பல அச்சுறுத்தல்களை எழுதி கேவலமாக படுத்தி அப்புறம் எழுதும்போது எங்கள் தலைவர் அந்த அம்பேத்கருடைய பிரச்சனை நமக்கு வரக்கூடாது, புத்தகம் நல்லா வரணும், அவங்க பாட்டு வெளியிட்டு போகிறாங்க, நான் வரல சாமி அப்படின்னு முடிச்சு விட்டாரு. அப்போ முடிஞ்சு ஏன் போகலை அப்படின்றதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. இப்போ கூட பத்திரிகையாளர் சந்திப்பின் போது என்ன சொல்றாரு, இடதுசாரி சார்ந்திருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் அதில் கட்டுரையை எழுதியிருக்காங்க, அது என்னோடதும் இருக்கு, 36 பேர் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ 36 பேர் வந்து எழுதியிருக்காங்க, அவங்க எல்லாமே இடதுசாரி தான் அப்படிங்கிறதையுமே அவர் சொல்றாரு. எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு, அந்த நிறுவனம் உங்களுக்கு ஃபேவரா தான் நடந்து கொள்றதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்குது. அதெல்லாம் தவிர்த்து விட்டு திருமாவளவன் இப்படி பண்றாருங்கிறது தான் எல்லாருக்கும் பத்திரிகையில வராதது, இந்த பேப்பர்ல வராதது, இன்னும் பேசும் பொருள் இல்லாத ஒரு முக்கியமான ஒரு சீக்கிரட்டை சொல்லட்டுமா, ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? ஐபிசி தமிழ் நேரலை சொல்றேன், இதுக்கு வந்து புள்ளி வச்சதே எங்க தலைவர் தான். புள்ளி வைத்தது எங்க தலைவர் தாங்க. இப்படி ஒரு நிகழ்வு முற்றுப்புள்ளியா இல்ல ஆரம்ப புள்ளி வைத்தது எங்கள் தலைவர் தான். இல்ல நடந்துகிட்டு இருக்குல்ல அந்த ஆரம்ப புள்ளி ஒரு கோலமா மாறிடுச்சுல, அந்த புள்ளியை வைத்ததுல பல பேர் 36 பேர் எழுத்தாளர் புள்ளி வைத்து இன்னைக்கு அது ஒரு கோலமாக வடிமை பெற்றிருக்குது. அதான் இங்கே இருக்கிற சிறப்பு. ஆனால் ஏன் வந்து அதில் வந்து நாங்கள் இறுதி புள்ளியாக இல்லாமல் போனதற்கு இந்த பத்திரிகையாளர்களும் சில பத்திரிகைகளும் சில சங்கிகளும் இன்னமும் சில பேர் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியேற வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் தான் இதை வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் போட்ட அந்த புள்ளி வைத்த அந்த கோலம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கிறது, அதை நாங்கள் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். இல்லை இப்போ அந்த அறிக்கையில் ஒரு முக்கியமான விஷயம், அதை மட்டும் நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சி முடிச்சுப்போம். இப்போ திருமாவளவன் அந்த நிறுவனம் சொல்லியிருக்கு, அரசியல் பேச மாட்டார் விஜய் அவர்கள், அரசியல் பேச மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் எனக்கு ஒரு ஐயப்பாடு இருக்குது அப்படிங்கிறதுமே அந்த நிறுவனத்துக்கு வந்து அவர் சொல்லியிருக்கார். அரசியல் பேச மாட்டார்னு சொன்ன பின்பாகமும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலை. அப்போது திருமாவளவன் என்ன தான் நினைக்கிறார்? அவர் அரசியல் பேச மாட்டார் அப்படின்னு வெளியில் இந்த செய்தி எப்படி வந்துச்சு? இப்போ எங்கள் தலைவருடைய கடிதம் மூலமாக தான் வந்துச்சு, யாருமே வெளியில இத பத்தி பேசல. அந்த நிறுவனம் சொன்னதா இவரே சொல்றாரு. அதான் எங்க தலைவர் மூலமா தான் செய்தியே வெளிய வந்திருக்குது, வேற யார் மூலம் வரல. வேற யாரும் பேசல. அவர் வந்து ஏன்னா இப்ப மேடையில அவர் திமுகவை இல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த முதல் மேடையில அவர் வந்து திமுகவை கடுமையாக சாடி இருக்காரு. அதனால ஒரு ஐயப்பாடு திருமாவளவனுக்கு எழுந்திருக்கு. அந்த ஐயப்பாடை வந்து திருமாவளவன் அந்த நிறுவனத்திட்ட கேட்கிறாரு, இது மாதிரி அவர் அரசியலாம் பேச மாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் வந்து சொல்லியிருக்கு அப்படிங்கிறதுமே திருமாவளவன்கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லா பிரச்சனைக்கும் அவங்க தீர்வு காணிருக்காங்க. ஆனா இருந்தாலும் அந்த நிறுவனத்தை மீது குற்றச்சாட்டுறாரு, இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்போ இதெல்லாம் தாண்டி அப்போ உண்மையான்மே திமுக நெருக்கடி கொடுக்கிறதா, வேற ஏதாவது அழுத்தம் இருக்கா அப்படிங்கிறதா இந்த இடத்துல கேள்வி. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கிறதா கொடுக்கவில்லையா அப்படின்றத நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சிக்காரங்கிட்ட கேட்கணும். இல்லைங்க தலைவருடைய கடிதத்தை முழுசாக படிக்கும்போது அவர் எந்த இடத்துலையும் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு நெருக்கடி கொடுச்சுன்னா அவர் எழுதலை. அப்போ அது தேவையில்லாத உங்களுடைய பிரச்சாரம். எங்கள் கடிதம் எங்கள் தலைவருடைய அந்த கடிதத்தின் பிரகாரம் தெரிய வந்த விஷயம் என்னவென்றால், முக்கியமான விஷயம் என்ன தெரியவென்றால், பத்திரிக்கை அவங்க இதை வந்து பெரிய பிரச்சனையாக்கி, அதாவது திமுக கூட்டில இருந்து உடஞ்சு நாங்கள் வெளியில அவ்வளவு பலவீனமா இருக்கு, செயல் திட்டம் அவ்வளவு பலவீனமா இருக்கு திமுக கூட்டணி. அவ்வளவு பலவீனமான ஒரு தலைவரா திருமாவளவன் இருக்காரா? பாத்தீங்கன்னா நான் வந்து எதை சொன்னா நீங்க எதை சொல்றேன்னு பாத்துக்கிறீங்க. அதாவது எல்லாமே பத்திரிக்கை தாங்க. பத்திரிக்கை ஒரு சின்ன விஷயத்தை கூட பத்திரிக்கை 100 செய்தி போடுவாங்க சார், திருமாவளவனுக்கு எதிராக அவ்வளவு செய்தி போடுவாங்க சார். அதெல்லாம் பதில் சொல்லணும்ல, திருமாவளவன் இருந்தா அது நேரடியா வந்து பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அதுக்கு இவ்வளவுக்கு எழுதியிருக்கிறாரு, நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இப்ப ராமர் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அனுமார் நெஞ்ச துறந்து காட்டினாரு, கரெக்டா இல்லையா?
காட்டினாரு காட்டலாங்க, அதுக்காக நாங்கள் நெஞ்செல்லாம் திறந்து காட்ட முடியாது. நண்பன் சொல்லி சீமான் அவர்கள் ரைட்டா, அண்மையில கூட நெஞ்ச சொன்னாரு. திறந்து காட்ட முடியாது. அதுக்கு தேவை இவ்வளவு பெரிய கடிதத்தை நாங்கள் மக்கள்கிட்ட வைக்கிறோம், பொதுமக்கள்கிட்ட. நாங்கள் ஒன்றும் திமுகட்ட வைக்கல, நாங்கள் ஒன்றும் தளபதி இளைய தளபதியா, அவர் வந்து பெரிய தளபதி ஸ்டாலின் வைக்கல, இளைய தளபதி விஜய் அதுல கூட வைக்கல. ஒரு சிக்கல் பாருங்க. ரைட்டா, நாங்க வந்து மக்கள்கிட்ட வைக்கிறோம். கோச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வேற இதை வேற பிரிச்சு காட்டி நான் மக்கள் இவரை தான் சொல்றேன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. மக்கள் சொல்லாத எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பாருங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு அதாவது பிரச்சனை இல்ல. இளைய தளபதின்னு சொல்றது கூட யோசிக்க வேண்டியதா இருக்கு. பெரிய தளபதின்னு சொல்லி சின்ன தளபதி சொல்ல வேண்டியதா இருக்கு. இல்ல, அப்போ தளபதி யாரு? அவ்வளவு ஒரு சிக்கல் தளபதி இருக்கு. யாரு? ம். தளபதி யாரு? தளபதி அப்படின்னு யாரை சொல்லுவாங்க? இப்ப இருக்கிற ட்ரெண்ட் யாரு? பசங்கள்ட்ட எல்லாம் நீங்க தளபதி கேட்டீங்கன்னா யார் யாருங்க? தளபதின்னு சொல்லுவாங்கன்னா தளபதினா விஜய் தான் ஒரு தளபதி சொல்லுவாங்க. ஸ்டாலின் தான். ஆனா இன்னொரு டைலாக் சொன்னா உங்களுக்கு சர்ச்சையாகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்து நான் சங்கத்தமிழ்லாம் எதுக்கும் பயந்தவெல்லாம் இல்லை. தளபதின்றாங்க, இளைய தளபதின்றாங்க. இவங்க எந்த வாருக்கு போய் எந்த போருக்கு போய் எங்க யுத்தம் பண்ணாங்கன்னு தெரியல. இவங்களா துப்பாக்கி படம் டைலாக் பாக்கலையா? விட்டுக்கிட்டு துப்பாக்கி படம் பாத்தீங்களா? துபாய் படத்துல போறாருல ஆமா. பயங்கரமா. அதான் வாருக்கு போயிட்டு வந்தாரு. வாரு கரெக்ட். நெறியாளரே, இது வரைக்கும் கேட்டல இப்பதான் எனக்கே வந்து நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. இது மாதிரி இருக்கு இந்த உலகம் போய்கிட்டு இருக்கு. ஆக தயவு செய்து நீங்க வந்து இந்த திரைப்படத்துல முதல்வர்களை தேடாதீங்கன்றதை நான் சொல்ல விரும்புறேன். என்னோட கடமை. ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். மக்கள் பார்க்குறாங்க, உங்கள் கட்சி தொண்டர்கள் பார்க்குறாங்க, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க பார்க்குறாங்க, ஒரு காமன் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, அதே மாதிரி பத்திரிகையாளர்கள், விமர்சகர்கள் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. திருமாவளவனுடைய இந்த மனசாட்சியாக என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் நம்புவோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. லயன் டெசர்ட் கிங் டேட்ஸை வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல Taste the Daily. Taste the Daily.